டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோக்ராம் பர்ச்சேஸ் ஆர்டர் யூஸிங் சர்வ்லெட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு HTML ஃபைல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த HTML ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேபிள் பாக்ஸில் ப்ராடக்ட் நேமு, செகண்ட் ஒரு லேபிள் பாக்ஸில் குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு லேபிள் பாக்ஸில் யூனிட்டு, நெக்ஸ்ட்டு யூனிட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஒரு 4 லேபிள் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த லேபிள் பாக்ஸில் என்ன பண்ணுறோம், இப்போ ப்ராடக்ட் நேம்னா சோப்புன்னு கொடுத்துட்றோம், குவான்டிட்டி ஒரு 5 கொடுத்துட்றோம், யூனிட் ப்ரைஸ்னால் ஒரு சோப்போட விலை 40 ரூபா கொடுத்துட்றோம் வச்சுக்கோங்களேன். இப்போ டோட்டல் வரணும். இப்போ இந்த டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா இந்த சர்வ்லெட் பேஜ். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்வ்லெட் பேஜ். ஓகேங்களா? இதில் பாருங்களேன், நாம் அங்கே வந்து HTML கோடில் வந்து வெறும் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். பில்டிங் பிளாக்ஸ் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் அதோடைய ஃபார்ம் ஆக்ஷன் எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னா இந்த சர்வ்லெட் பேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் நேம் கொடுக்குறோம், யூனிட் கொடுக்குறோம், ப்ரைஸ் கொடுத்தோம், சப்மிட் கொடுத்த உடனே அது ரெக்யூஸ்டு. பட் இங்கே ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இங்கே பாருங்களேன். இந்த ரெஸ்பான்ஸ் இங்கே என்ன பண்ணுன்னா, இப்போ கீழே பாருங்களேன், பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி, யூனிட்டு, டோட்டல் காஸ்ட்டு. இப்போ இங்கே பாருங்களேன், இன்டீஜர் குவான்டிட்டி அப்படின்னா நாம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே இன்டீஜரில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராமீட்டர் யூனிட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுளில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம டபுளில் கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருளை நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா, சோப்புன்னு சொல்லி அதை இன்புட்டை வாங்கிக்குவோம். அதை வந்து அங்கே பிரிண்ட் ஆகிடும். நம்ம அந்த லேபிள் பாக்ஸில் வந்து நம்ம சோப்புன்னு கேட்டிருக்கோம், நம்ம சோப்புன்னு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் கேட்கும், அந்த சோப்பு எத்தனை வேணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து ஒரு 15ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதனுடைய காஸ்ட்டு கேட்கும், அந்த காஸ்ட்டை நான் வந்து ஒரு 15ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், அந்த கொடுத்துருக்குற அந்த யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டு அந்த யூனிட்டையும் நம்ம கொடுத்த அந்த காஸ்ட்டை என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸு, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் காஸ்ட்லெஸ் நமக்கு என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணிடும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு சோப்பு அதோட டோட்டல் காஸ்ட்டு அப்படின்னா யூனிட்டையும் அந்த காஸ்ட்டையும் என்ன பண்ணுது, அதாவது அந்த ப்ரைஸை என்ன பண்ணுது, மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. அதாவது அந்த டோட்டல் காஸ்ட்டுங்கிற ஒரு இதில் சேவ் பண்ணிடுது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் காஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணுது, கொடுக்குற குவான்டிட்டியும் ப்ரைஸையும் என்ன பண்ணுது, மல்டிப்ளை பண்ணி நமக்கு டோட்டல் காஸ்ட்டில் சேவ் பண்ணுது. இது நமக்கு ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இதுதான் அந்த இதோட மெயின் முக்கியமான விளக்கம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், வழக்கம் போல் என்ன பண்ணோம், நம்ம எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் கான்செப்ட் தான், எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுங்க. இங்கே டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம ஒரு நேம் தரணும். ப்ராஜெக்ட் நேம் நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது முன்னாடி வந்து நான் வந்து இந்த P மட்டும் கேபிட்டலில் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கேபிட்டலில் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகேங்களா? வழக்கம் போல் அந்த சர்வர் வெர்ஷன் எல்லாம் வழக்கம் போல் தான். நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த SRC மெயினை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டரை கிளிக் பண்ணிக்கணும், ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த குவான்டிட்டி, யூனிட்டு, ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோமோ அதோடைய டிசைன் நமக்கு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு SRC மெயினு வெப் ஆப்பில் மேலே கர்சர் வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூக்குள்ளே போய்க்கிறேன். நியூவில் போயிட்டு HTML ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாரு HTML ஃபைல் டிஃபால்ட்டாக அதே வந்திருக்கு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், நான் வந்து second.html அப்படின்னு கொடுத்துக்கிறேன். second.html கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். HTML ஃபைல் டிஃபால்ட்டாக அதே வந்து எடுத்துக்கிச்சு, ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ பாரு நமக்கு வந்து ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, டிஃபால்ட்டாக ஒரு கோடு நமக்கு அதில் இருக்கும், நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அதை யூஸ் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அதை டெலிட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ட்ராக் பண்ணி எடுத்துட்டீங்க, அதை டெலிட் பண்ணிக்கோங்க. நான் கோடிங் வச்சுருக்கிறேன், அந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணோன்னா அந்த கோடிங். ஓகே, இதில் பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேபிள் பாக்ஸில் ப்ராடக்ட் நேமு, நெக்ஸ்ட் லேபிள் பாக்ஸில் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் லேபிள் பாக்ஸில் யூனிட்டு, லாஸ்ட்டாக டோட்டல் காஸ்ட். இது எல்லாமே வந்து அந்த பேசிக் ஃபார்ம் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது HTML ஒர்க்கு தான். ஆனால் ஆக்ஷன் பண்ணுறது யாருன்னா சர்வ்லெட்டு. அது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம், வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்படியே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டா இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், நம்ம சர்வ்லெட் பேஜ் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பேக்கேஜுக்கு நம்ம ப்ராஜெக்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் 3, அதை கர்சரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்து கீழே என்ன பண்ணுறீங்க, சர்வ்லெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இது மாதிரி வரும். ஸோ பேக்கேஜ் நேம் கேட்கும். பேக்கேஜ் நேம் வந்து நம்ம எதை கொடுத்துக்கலாம், நான் வந்து com.demo அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், இந்த கோடிங்கில் பாருங்கள், கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அதை சேம் நேம் அப்படின்னு நம்ம தரணும். இந்த கோடிங்கில் பாருங்கள், கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் நேம் வந்து பர்ச்சேஸு. ஸோ நான் பர்ச்சேஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஐடிக்குள்ளே போய் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வ்லெட்டுக்கான ஒரு பேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நம்ம ட்ராக் பண்ணி ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ண நம்ம டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டெலிட் பண்ணிவிட்டு கர்சரை மேலே வச்சுக்கிற நம்ம இதை நம்ம மேலே கொண்டு போயிடுறோம். வச்சு நம்ம மேலே கொண்டு போயிடுறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோடிங் நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ இங்கே கோடு இருக்குது, இந்த கோடை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே அட்ரஸ் பேக்கேஜஸ் எல்லாமே வந்துருச்சு டிஃபால்ட்டாக. நாம் வந்து இங்கேருந்து மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். கிளாஸ் அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஐடிக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேஜில் பாருங்களேன், ஜஸ்ட்டு இந்த பேஜ் வந்து அந்த வெப் பேஜில் வரக்கூடிய அந்த லேபிள் பாக்ஸையும் டெக்ஸ்ட் பாக்ஸையும் கிரியேட் பண்ண மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது. பட் கால்குலேஷன்லாம் யார் போடுறாங்கன்னா இவங்க தான் போடுறாங்க. ஏன்னா சர்வ்லெட் தான் கால்குலேஷனே போடுது. நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வேணும், இத்தனை குவான்டிட்டி வேணும், எவ்வளோ ப்ரைஸில் வேணும் அப்படி கொடுத்து சப்மிட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த குவான்டிட்டி அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, நமக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா நமக்கு இந்த second.html பார்த்தீங்களா, அந்த HTML ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் கொடுத்துட்டு ரன் ஆன் சர்வர் கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே நம்ம சேவ் கேட்கும், சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சர்வரை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து purchase 3 கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம ஓகே பண்ணிடுறோம். இப்போ ரன் ஆகுது. ஸோ கம்பைல் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பேஜ் வரதுக்கு காரணம்னா HTML. ஏன்னா நம்ம HTML கோடில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, லேபிள் பாக்ஸ், அதாவது ப்ராடக்ட் நேமுக்கு ஒரு லேபிள் பாக்ஸ், குவான்டிட்டிக்கு ஒரு லேபிள் பாக்ஸ், யூனிட் ப்ரைஸ்க்கு ஒரு லேபிள் பாக்ஸ், டோட்டல் காஸ்ட்க்கு ஒரு லேபிள் பாக்ஸ். இந்த லேபிள் பாக்ஸ் ஒரு கமாண்ட் பட்டன், இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது யாருன்னா HTML. இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி. இப்போ ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் தரத்துக்கு யார் காரணம், சர்வ்லெட் பேஜ், அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம ப்ராடக்ட் நேம் கேட்குது, நான் வந்து சோப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் சோப். குவான்டிட்டி கேட்குது, குவான்டிட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொடுத்துக்கிறேன். யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இப்போ சப்மிட் பண்ண ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும் பாருங்களேன். ஓகே, சாரி, ஒரு சின்ன எரர். ஓகே, ஒரு சின்ன எரர் வந்துருச்சு, அதை இப்போ நான் க்ளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், நான் வந்து ப்ராடக்ட் நேம் கேட்குது, ஸோ நான் வந்து சோப்புன்னு கொடுத்துட்டேன். குவான்டிட்டி வந்து 55 கொடுத்துருக்குறேன். யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா?
இப்போ கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ் பேஜ் HTML பேஜ். இப்போ ரெஸ்பான்ஸ் வருது பாருங்கள், செலக்ட் மூலிமா கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சோப்போட நேம் வந்து அதாவது ப்ராடக்ட் நேம் வந்து சோப்புன்னு வந்துருச்சு. குவாலிட்டி 55ன்னு வந்துருச்சு. யூனிட் ப்ரைஸ் பாருங்கள் 35 ரூபா. மொத்தம் பாருங்கள் டோட்டல் காஸ்ட். ஸோ இந்த பேஜ் வரதுக்கு காரணம் யாருன்னா இந்த சர்வெட் பேஜ், இந்த பேஜ் தான் காரணம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTML வந்து என்ன பண்ணுது, சர்வெட் பேஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.